குவைத்தின் இன்றைய செய்திகள். குவைத் மற்றும் சவுதிக்கு சொந்தமான எண்ணெய் வயலில் கை வைக்க துடிக்கும் ஈரான், மிக முக்கியமான தகவல். அடுத்து, குவைத்தில் அதிகரிக்கும் தெருநாய்கள். அடுத்து, வளைகுடா நாடுகளில் உள்ள வெளிநாட்டு தொழிலாளிகளின் வேலை தொடர்பான தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. குவைத் மற்றும் சவுதி ஆகிய இரு நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ள டுர்ரா எண்ணெய் வயல் குவைத் மற்றும் சவுதிக்கு மட்டுமே சொந்தமானது என இரு நாடுகளும் கூறி வரும் நிலையில், தற்போது மூன்றாவது நாடாக ஈரானும் தனக்கு உரிமை உள்ளது என வாதிட்டு வருகிறது. ஈரானுக்கும் குவைத்திற்கும் இடையில் இந்த டுர்ரா எண்ணெய் அமைந்துள்ளதை சுட்டிக்காட்டி, டுர்ரா எண்ணெயில் எடுக்கப்படும் கச்சா எண்ணெயில் தனக்கும் பங்கு வேண்டும் என தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தற்போது ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் நாசர் கனானி அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த விவகாரத்தில் ஜிசிசி நாடுகளின் ஒத்துழைப்பு வேண்டும் என்றும், ஈரானுக்கும் இந்த எண்ணெய் வயலில் உரிமை உள்ளது என்றும் செய்தி தொடர்பாளர்களால் நாசர் கனானி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே மிடில் ஈஸ்டில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஈரானும் இந்த குவைத் எல்லையில் அமைந்திருக்கும் டுர்ரா எண்ணெய் வயலில் தனக்கும் பங்கு உள்ளது என ஈரான் கூறி வருவது வேறொரு பிரச்சினையை உருவாக்கி விடுமோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2 நாட்களுக்கு முன் குவைத் மன்னர் ஜோர்தான் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டு இந்த பிரச்சினை தொடர்பாக விவாதிக்கப்பட்டுள்ளது. குவைத்தும் ஜோர்தானும் இணைந்து ஸ்டேட்மெண்ட்டை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஈரானுக்கு டுர்ரா எண்ணெய் வயலில் எந்த உரிமை இல்லை என்றும், ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஈரான் நிராகரித்துள்ளதாக அரப் டைம்ஸில் தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த தகவல். குவைத்தில் தற்போது தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து விட்டது. அடுத்த தகவல். தனது மனைவியை கொன்று அவளது உடல் உறுப்புகளை துண்டாக வெட்டி குவைத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் உள்ள குப்பை தொட்டியில் வீசிய குடிமகனுக்கு குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் சில மாதங்களுக்கு முன்பு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது. கொலை செய்த குவைத்தின் வழக்கறிஞர், கொலை செய்தவர் தனது கொலையாளி அல்ல, கொலை செய்யப்பட்ட அவரின் முன்னாள் மனைவி என்றும் விவாதித்துள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட குவைத்தி குடிமகனின் வழக்கறிஞர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளதை தொடர்ந்து, மேல்முறையீட்டு நீதிமன்றம் குவைத்தி குடிமகனின் மனநிலை சரியாக உள்ளதா என்று சரிபார்க்க மருத்துவ குழுவுக்கு பரிந்துரை செய்துள்ளார். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.